அது வாய் இருந்தா கதறமுடா விடுங்கடா. தள்ளாதடா. ஏய் குடுறா. ஐ செல்லு. பாவண்டா. ஏய் முதல்ல தூக்குங்கடா, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போலாம். என்ன காப்பாத்துங்க. இது போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. ஏய் முதல்ல தூக்குங்கடா, அப்புறம் பாத்துக்கலாம் அதெல்லாம். இரு வரேன். மெதுவா மெதுவா. பாத்து பாத்து. இரு 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 இரு. காலை நான் ஏய் யாரா இவங்க? பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல. இந்த பசங்க அண்ணனோட பேர் சொல்லி கடத்தூர்ல வசூல் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணே. சும்மா வேலை வெட்டி இல்லாம அண்ணனோட பேரை சொல்லி திரியிறானுங்கண்ணா. இவனுங்களை அங்கேயே போட்டு தள்ளி இருக்கணும். அண்ணனோட பேரை சொல்லி வசூல் பண்ணதால தான் இங்க கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. 2 வச்சா என்ன இந்த பொறுக்கி பசங்கள. டேய் அனுப்புங்களா இவங்கள. டேய் வாங்கடா, வாங்க போங்க. டேய் இன்னொரு தடவை இந்த ஏரியாவுல உங்களை பார்த்தேன் கொன்னுடுவேன். வாங்கடா. சொன்னல ஒண்ணும் செய்ய முடியாது. போங்கடா. எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்கண்ணே. டேய் நீங்க யாருடா உங்களை நான் காப்பாத்துறதுக்கு? நான் என்ன வக்கீலா வாதாடி வெளியெடுக்க? இல்ல என் வப்பாட்டிக்கு பிறந்தவங்களா? டேய் அன்னைக்கே என் பேரை சொல்லி வசூல் பண்ணதுக்கே போட்டு தள்ளி இருக்கணும். விட்டு வச்சேன் பாத்தியா? அதுதான் என்னோட தப்பு. அண்ணா உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி பேசுறீங்களா அண்ணா? டேய் இதை விட நான் அசிங்கமா பேசுவேன். போயிடுங்க. டேய் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா. ஏய் நில்லுங்கப்பா. அண்ணே நீங்களா? வணக்கண்ணே. நீங்க எங்கப்பா இங்க? அண்ணே ஒருத்தனை போட்டோண்ணே. ஆ? அண்ணா அன்னைக்கு யார் உன்னை காப்பாத்தினது கேட்டீங்களே, அது இந்த பசங்க தானே. பாவம் நம்மளே நம்பி வந்துட்டாங்க. நம்ம ஏதாவது பண்ணோன்னு. சரி எஸ்ஐய வர சொல்ல. சரிண்ணா. ஹலோ அண்ணா வணக்கண்ணா. யோ இவனுங்க நம்ம பசங்க, நம்ம கூட தான் இருப்பானுங்க. ஏதோ ஒரு சின்ன கேஸ்ல மாட்டிருக்கானுங்க. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடு. அவனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு. இந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா? சரிண்ணா. உங்க விஷயத்தை எல்லாம் அந்த ஆள் பாத்துக்குவார். நீங்க கிளம்புங்க. அதான் அண்ணனே சொல்லிட்டார்ல, பிரச்சனை எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா போங்க. அண்ணே உங்க கூடவே இருந்துடுறோண்ணே. உங்களை வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? இதெல்லாம் உங்களால முடியாது. அண்ணே நீங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு தடவை எங்களுக்கு கொடுத்து பாருங்கண்ணே. சரி சரி, ஏதாவது இருந்தா நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். இப்ப போங்க. என்னடா சொல்ற? இந்த சிட்டிலேயே நம்பர் 1 ரியல் எஸ்டேட் டெவலப்பர் ஜொனார்த்தன்.
இவங்கிட்ட மட்டும் ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி என்கிட்டயே இருக்கலாம். இத நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. என் கூட இருக்க போறீங்களா இல்ல இல்லாம போறீங்களான்னு. சின்னதா ஒரு ஆட்டோகிராஃப். பெரிய மனசு பண்ணி போடுறீங்களா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் ரொம்பவே பார்த்துருக்கேன். நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா என் வேலையை நான் பார்ப்பேன். நீ உன் வேலையை பாரு, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். சின்ன பசங்க மாதிரி பண்ணாதீங்கடா. உங்களை அனுப்பி வச்சது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கிளம்புறீங்களா? உன் பொண்ணு இது வரைக்குமே நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா இதுக்கு மேலே என்னால் எவ்வளோ பண்ண முடியும்? எங்க வாழ்க்கைக்காக எந்த லெவலுக்கு இறங்க நாங்க ரெடி. போனா எங்களுக்கு உயிர். உன் குடும்பத்துக்காக நீ தேங்க்ஸ். என்னண்ணே? ஏய், நீங்கெல்லாம் என்னோட பசங்கடா. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? எடுத்துக்கங்கடா, யோசிக்காதீங்க. நாங்களே கேட்கணும்னு இருந்தோண்ணே, நீங்களே. டேய், உங்களுக்கு இன்னும் என்ன தேவைடா? நான் கொடுக்குறேன்டா. உங்களுக்கு இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? போதுண்ணே போதும். போதானே? விளையாட்டு பசங்க. ஒரு விஷயம் என்னடா, அந்த எஸ்ஐக்கிட்ட இருந்து ஒரு சல்யூட்ரா. நீ அடங்கு. ஆமாண்டா பாப்பா, கேட்டு பாடுறா. வாடா. என்னடா தயங்குற? சொல்லு, என்ன வேணும் அண்ணே. சொல்லுடா. அது வந்து இங்க வா. அண்ணே, எஸ்ஐக்கிட்ட இருந்து ஒரு சல்யூட்ண்ணே. அண்ணே, இன்னைக்கு மட்டும் சல்யூட் அடிச்சா பத்தாதுண்ணே. அவர் எங்களை பார்க்கும்போதெல்லாம் சல்யூட் அடிக்கணும். அப்படி அடிக்கலன்னா அப்படி ஒரு சல்யூட்டே வேணாண்ணா. அவன் என்னவோ இவங்களை கட்டிக்க போறானோ, இவன் என்னமோ அவளை கட்டிக்கிறானோ. என்னத அது மட்டுமா, ஊரெல்லாம் ஜோடி போட்டு சுத்துறாங்க. அதை விட இவ செய்யறது பார்த்து தானே மற்ற பொண்ணுங்க செய்வாங்க. இது ஆரம்பத்துல கண்டிச்சு வைக்கலன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன பையா பேசினே இருக்கிறாரு, ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த விஷயத்த நான் அவகிட்ட கேட்க வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டிய விதத்துல கேட்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. திவ்யா இல்லைன்னா அவங்க சித்தி கரெக்ட் ஆயிடும் போல இருக்க. அடப்பாவி, பாவம் பையா. என்ன நீ கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? அடிங்க, வர வர நீ சரியில்லை. கொஞ்சம் கேப்டா பூந்துருவிய. வா படா படா. ஐ லவ் யூ திவ்யா. எடு கையா. ஏய், நீ இன்னும் முழிச்சிட்டு இருக்கியா? நீ தூங்கும்போது பார்த்தா குழந்தை மாதிரி அழகா இருக்க. ஐஸ் வைக்காத, விடு. ப்ளீஸ் 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 திவ்யா. தள்ளி போ. என்ன வேணும் உனக்கு?
கேட்கவா? நீ தான் எனக்கு வேணும். ஒத்த வாங்குவ. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐ ஐ சரி சரி. இந்தா, இது உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். வாவ், மை ஃபேவரட் கலர். என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலாக இருந்தால் தான் வாங்கிட்டு வரணுமா? ஆஹா. சரி சரி, நீ இந்த புடவை கட்டிட்டு ரெடி ஆகு, அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அச்சச்சோ, எனக்கு புடவை கட்ட தெரியாதே. என்னது தெரியாதா? அப்ப நான் கட்டி விடட்டா? வேணாம் வேணாம், நீ நல்ல மூட்ல இருக்க. உன் அவசரத்தை பார்த்தா வேலையை முடிச்சிட்டு என்ன கழட்டி விட்டுருவ, அப்படிதானே? சரிம்மா, நான் வெளியில இருக்கேன். சாரி முத்து, நான் சும்மா தான் கிண்டல் பண்ணேன். சீரியஸா எடுத்துக்கிட்டியா? சாரி. அண்ணன் எப்போ வருவாரு? நாளைக்கு வந்துருவாரு. ஹாய் அங்கிள். ஓ ஹாய் பிரதாப், வாப்பா. நீ எப்படி இருக்க? ஐம் ஃபைன் அங்கிள். ஆமா, டேட் எங்க? டாடி ஒரு முக்கியமான விஷயமா பாம்பே போயிருக்காரு. ஓகே. ஆமா, இது யாரு? இது மாயா, என்னோட ஃப்ரெண்ட். ஹாய் அங்கிள். முத்து, பிரதாப் நம்ம அண்ணனோட பையன். ஓ சாரி பாஸ், தெரியாம. ஏ கூல், இட்ஸ் ஓகே. நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆமா, அந்த பொண்ணு ஏன் வெளியில நிக்கிறா? முத்து, யாருப்பா அது? திவ்யாவா? ஆமாண்ணே. முத்து, உள்ள கூப்பிடுப்பா, இது உன் வீடு மாதிரி. திவ்யா, உள்ள வா. திவ்யா, இவர் நம்ம அண்ணனோட பையன். ஹாய். ஹாய். என்னம்மா, நல்லா இருக்கியா? முத்து உன்னை நல்லா பாத்துக்கிறானா? நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோண்ணே. அதான் அண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அடட, இந்த நேரம் பார்த்து அண்ணன் மும்பை போயிருக்காரா? சரிண்ணே, அண்ணன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன். ம் சரிப்பா. ஆ கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ பாஸ். அப்போ நாங்கள் கிளம்புறோண்ணே. ம் முத்து. ஆ ம் வரோம். பிரதாப், அடுத்த வாட்டி நான் திவ்யாவை பார்க்கும்போது உன் பக்கத்துல தான் பார்க்கணும்.
இவளால் இன்னும் எத்தனை பேர் தெருவுக்கு வர போகிறாங்களோ பார்ப்போம். ஏதோ தப்பு நடக்குது முத்து, பயமா இருக்கு. ஏய், நீ ஏன் அதெல்லாம் தப்பாக நினைக்கிற? அவர் என் மேலே இருக்கிற மரியாதையினால நீ தனியாக போகக்கூடாதுன்னு உன்னை ட்ராப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் போய் தப்பாக நினச்சிக்கிட்டு அது இல்ல முத்து. இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காத, எதையும் மனசில் வச்சுக்காத, சரியா? புரிஞ்சுக்கோ. சரி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன்.